வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் கடையில் இருக்கிற விநாயகருக்கு இன்றைக்கி அபிஷேகம் பண்ணலான்னு முடிவு பண்ணோம். அதற்காக விநாயகர் தயார் பண்ணி சுத்தப்படுத்தி வச்சுருக்கோம். எங்கள் விநாயகரும் அதற்காக தயாராக இருக்கிறாரு. இதற்காக நாங்கள் ஒரு 5 மூலப்பொருள் எடுத்திருக்கோம். அதில் முதல்ல சந்தனம், விபூதி, மஞ்சள், பால், இந்த 5 மூலப்பொருட்களை நாங்கள் எடுத்திருக்கோங்க. எங்களுக்கு தெரிஞ்ச முறையில் நாங்களாக பூஜை பண்ணியிருக்கோம். இதில் ஏதாவது தவறு இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 5 மூலப்பொருட்களை வச்சு நாங்கள் அபிஷேகம் பண்ணுறத உங்களுக்கு ஒன்றா காட்ட போகிறோங்க. கடைசியாக 4 அபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் விநாயகருக்கு பன்னீர் குளியல் பண்ண போகிறோம். அதில் பாருங்கள், ஒன்றா உங்களுக்கு நான் காட்டுறேங்க. விளக்கேற்றி விநாயகர் தயாராக இருக்கிறாருங்க, அபிஷேகம் பண்ணுறது. இப்போ அபிஷேகத்துக்கான முதல் பொருள் மஞ்சள் பொருளில் இப்போ முதல் அபிஷேகம் விநாயகருக்கு பண்ணுறோம். பாருங்கள், மஞ்சளில் அபிஷேகம் பண்ணிகிட்ருக்கோம். மஞ்சள் அபிஷேகம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ரெண்டாவது உங்களுக்கு விபூதி குளியல் பண்ணுறோங்க. விபூதி அபிஷேகம் நடந்துகிட்ருக்கு. விபூதி அபிஷேகம் பண்ணி முடித்த உடனே மூணாவது சந்தன அபிஷேகம் பண்ணுறோம். சந்தன அபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு பால் அபிஷேகங்க. அடுத்தது பால் அபிஷேகம் நடந்துகிட்ருக்கு. பால் அபிஷேகம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கடைசியாக பன்னீர் அபிஷேகங்க. உங்களுக்கு பன்னீர் அபிஷேகம் விநாயகரை டோட்டலாக உங்களுக்கு சுத்தப்படுத்திடுவோம். இதுக்கப்புறம் நாங்கள் விநாயகரை துடைக்க மாட்டோம். பன்னீர் அபிஷேகம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் துடைக்காமல் அப்படியே நம்ம சாமி ரூம் அறையில் எடுத்துகிட்டு போய் வச்சு மாலையெல்லாம் போட்டுங்க. நல்லா பூ மாலைகள்லாம் போட்டு நம்ம சந்தனம் பொட்டு எல்லாம் வச்சு சாமிக்கு அலங்காரம் செஞ்சு நம்ம அபிஷேகம் முடித்தாச்சு. நல்லா பூ அலங்காரம்லாம் பண்ணி முடிச்சுட்டு சாமி பூஜை அறைக்கு கொண்டு போய் சாமி கும்பிட்ற போகிறோங்க. சாமி கும்பிட்டதுக்கப்புறம் ஆரத்தியில் எடுத்து முடிச்சுட்டுங்க. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம். நாங்கள் ஃபஸ்ட்டு சாமி படம் வச்சு சாமி கும்பிட்ருந்தோம். அதுக்கப்புறம் எங்கள் நண்பர் ஒருத்தர் சஜஷன் பண்ணாருங்க, நல்லாயிருக்கும், நீங்கள் சிலை வச்சு சாமி கும்பிடுங்கன்னு சொன்னாருங்க. அதுக்கப்புறம் சிலை வாங்கி சாமி கும்பிட்டதுக்கப்புறம் இப்போ நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். ரொம்பவே அதனுடைய பலன் எங்களுக்கு நல்லா தெரியுது. நம்ம ஆழமாக நினச்சி சாமி கும்பிட்டோம்னா சிலைக்கு அதுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குங்கிறத நாங்கள் கண்கூட பார்த்தோம். நீங்களும் வீட்டில் சிலை வச்சுருந்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் சாமி சிலைக்கு ஒரு அபிஷேகம் பண்ணுறது நல்லது. இல்லைன்னா சங்கட சதுர்த்தி இந்த மாதிரி அன்னைக்கு கூட நீங்கள் பண்ணலாம். அதுக்கப்புறம் சுபமுகூர்த்த நாள் வீக்லி பார்த்திங்கன்னா ஒரு 2 days, திங்கள், புதன், இந்த மாதிரி ஒரு நல்ல நாளாக பார்த்து நீங்கள் அபிஷேகம் பண்ணுறது நல்லதுங்க. அது ரொம்பவும் நல்லாவும் இருக்கும். எங்கள் விநாயகருக்கு இந்த வருஷம் அபிஷேகம் பண்ணி நல்லபடியாக சாமி கும்பிட்டதை நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் சிலைகள் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணி நல்லபடியாக சாமி கும்பிடுங்க. அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நன்றி.